ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெவில் கேமர் யூடியூப் சேனல் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதான். ஸோ இந்த மேட்ச் வந்து இந்த மேட்சை கேட்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து தேர்டு மேட்ச் விளாட போகிறோம். இந்த மேட்ச்சில் ஜெயிச்சே தீர போகிறோம். ஏன்னா நம்மளும் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ணுறோம். கரண் சர்மா வராரு. அடையங்கப்பா முதல் பாலே மிஸ் பண்ணிட்டோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் 230 ரன் வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம முதல் ஓவர்லேருந்தே பயங்கரமாக ஆட வேண்டியதாக இருக்கும். சஞ்சு சாம்சன் கடைசி 2 பால் ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்டுட்டோம். பார்ப்போம். ஒரு பயங்கரமாக ஒரு 4 அடிச்சிருக்காருங்க சஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் 19 ரன் அடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஓவர் வந்து ரொம்படா 6. சஞ்சு சாம்சன் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு 4 அடிச்சிருக்காரு சஞ்சு. மறுபடியும் இந்த ஓவரில் தான் முதல் 4. ஐயோ அல்டிமேட் மறுபடியும் ரபாடா பயங்கரமான ஓவராக இருக்கும். கேம் சேஞ்சிங் ஓவர். ரபாடாவோட ஓவரில் நம்ம எல்லாரையுமே காலி பண்ணிட்டாரு. ராஜஸ்தான் டீமே போட்டெல்லாம் போட்டுட்டார் ரபாடா. சென்னை சூப்பர் கிங்ஸ் 200 ரனில் இப்போ தான் 38 ரன்னே அடிச்சிருக்கோம். 41 ரன் அடிச்சிருக்கோம். இப்போதைக்கு துபே ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, இப்படி பாதி பால் லீவ் பண்ணோன்னா ஒரு க்ளோஸாக கூட தோக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூபேவும் அவ்வளோதாங்க முடிஞ்சு. ரபாடா வந்துட்டு வராங்க. முடிச்சு விட்டாருங்க. போங்க. ஆல் அவுட் ஆயிடுவோமா 100 ரன்னுக்குள்ளேயே. ஸ்டக்கு வேறு ஆகுதுங்க. டப்புன்னு லேக் ஆகுது. இந்த ஒரு கேம் இப்படி பண்ணது கம்மியாக இருந்துட்டு பெரிய கேம் கூட விளாண்டுலாம். டப்புனு ஸ்டக் ஆயிடுது. இவர் ஓவரெலாம் ஸ்டக் ஆகிடுது. அப்போ 6ங்க தொடர்ந்து 2 6. போன ஓவருங்க சைலன்ஸ் பண்ணார். இந்த ஓவர் அவரே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார். போன ஓவர் சைலன்ஸ் பண்ணார் ரபாடாவுக்கு. இந்த ஓவரில் சைலன்ஸ் தான் என்னென்னு காமிச்சிட்டோம். ஷாதுல் தாக்கூர் வந்திருக்காருங்க. ஷாதுல் தாக்கூர் 4ங்க. லாடுன்னு தந்துட்டாருங்க. என்ன அதுக்குள்ளே 5 ஓவர் ஆகிடுச்சுங்க. வாய்ப்பே இல்லைங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் பின்னாடி 130 தொட்டோம்னா மிச்சம் 5 ஓவரில் எடுத்துருக்கலாம். அதுக்குள்ளே 10% சார்ஜ் வந்துடுச்சுங்க. கண்டினியூஸாக 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணது காரணமாக சார்ஜ் போடணும். இந்த வீடியோ முடித்த உடனே 15 6 ரன் 6 முடிச்சிருக்கோம். வளர ஆரம்பிச்சிட்டேன். 3 ரன்னுங்க. அப்போ ஒரு ஹாஃப் செஞ்சுரி, ஒரு 6 அடித்தா 4 அடித்தா அடிப்போம். இன்னும் 2 ரன் ஹாஃப் செஞ்சுரிக்கு. செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. ஏழாவது ஓவரில் இருக்கும் இப்போ. ஆனால் ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் இது. தொடர்ந்து கண்டினியூஸாக தோற்றுட்டோம் 2வது மேட்ச்சு. இதனால் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இவரோட ஒரு செஞ்சுரி பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்குங்க. ஒரு 1 தான் இப்போ எக்ஸ்பெக்டேஷன். 4 3 ரன் ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்டுருக்கோம். 4 ரன்கள்
அப்போ தாங்க 131 வரும். எத்தனாவது ஓவரில்? 7வது ஓவரில் தான். பார்த்துக்கோங்க. 3 ரன் ஸ்ட்ரைக்கை மாற்றியாச்சு. செஞ்சுரி பார்க்க முடியுமா? இவரோட செஞ்சுரி எங்கே பார்க்குறது? ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்டுட்டே இருக்கேன். திரும்பி ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லை 2 ஸ்ட்ரைக் எப்படியாச்சும் மாற்றணுமேங்க. ஐயோ போயிட்டாருங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டோம். பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. பரவாயில்ல. யாரும் பரவாயில்ல. யாரும் ஆட மாட்டாங்கன்னு சொல்லி வெளியில் போட்டோமோ அவர் வந்து 6 அடிக்கிறார் தொடர்ந்து. ஓகே டவுனில் போட்டோமோ 3 6 கண்டினியூஸ்லி. ஹேட்ரிக் 6ங்க கண்டினியூஸ்லி. 4 பயங்கரமாக பொழக்கிறாருங்க. இந்த ஒரு ஓவரில் 5 பாலுங்க ஸ்ட்ரைக்கை மாற்றிக்கிட்டாரு. ஸோ செஞ்சுரி இவர் பார்க்க முடியாது. இவரை முதலே இறக்கி விட்டுருக்கலாம் போல். அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கை மாற்றி அவருக்கு ஒரு செஞ்சுரியாச்சும் பார்க்க முடியுதான் நல்லாயிருக்குங்க. செஞ்சுரி பார்க்க போகிறவங்க எப்படியாச்சும் அடிக்கணுமே. 4 பந்துகள் இருக்கணும். வாய்ப்பு இல்லைங்க. செஞ்சுரிக்கும் வாய்ப்பு இல்லை. தாக்கூர் 3 4 பரவாயில்லைங்க. இந்த மேட்ச்சில் எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. 36 ரன் அடிச்சிருந்தோம்னாலும் எல்லோரும் டீசெண்டான ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க. 18 6 அடிச்சிருக்கோம் இந்த 3 மேட்சஸில். சென்னை வந்து இப்போதைக்கு 2வது இடம்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள், அதாவது லீக் டேபிளில். கடைசியில் பஞ்சாப், அதுக்கு முன்னாடி மும்பை, அதுக்கு முன்னாடி ஆர்சிபி, அதுக்கு முன்னாடி நம்ம. அப்புறம் டாப் 4ல் 4th பிளேஸ் டெல்லி, 3rd பிளேஸ் ஹைதராபாத், 2nd பிளேஸ் சென்னை மற்றும் 1st பிளேஸ் கொல்கட்டா எடுத்துக்காங்க. ஸோ இனி வரும் மேட்சஸில் எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும். அதான் நம்ம நோக்கம். ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அதுக்குள்ளே நான் சார்ஜ் பண்ணும். அதான் என்னோடய நோக்கம். சரிங்க, நான் இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ. அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டேவில் கேமர்.